ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல் வைக்கிற விசுவாசம், ஒரு முறை தேவன் அந்த விசுவாசத்தை கொடுக்கிறார் என்றால் அது இலவசமாக ஆண்டவருடைய கிருபையினால் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் அந்த விசுவாசத்தை காத்துக் கொள்வதற்கு நாம் போராடுகிறவர்களாக இருக்க வேண்டும். நல்லதொரு போராட்டத்தை போராடினேன், என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அப்ப பவுலுடைய வாழ்க்கையிலே பல கஷ்டங்கள், பல துன்பங்கள், பல இன்னல்கள் அனுபவித்தார். அவரை போல வேதனை அனுபவித்த ஒரு மனிதரை அவ்வளவு எளிதாக நாம் பார்க்க முடியாது. கடவுளுக்கு அவர் பணி செய்தாலும் கூட, அவர் கையினாலே அநேக அற்புதங்கள் நடந்தாலும் கூட, அவருக்கு அந்த விசுவாசத்தை காத்துக் கொள்வதற்காக அவர் போராட்டத்தை போராடினேன் என்று சொல்லுகிறார். நிறைய பேர் என்ன நினைக்கிறார்கள்? ஆண்டவர் மேல் விசுவாசம் வந்த பிறகு மிக அசட்டையாக இருக்கிறார்கள். தேவன் அந்த விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த விசுவாசத்தை இறுதி வரை நாம் காத்து கொள்ள வேண்டும். பவுல் அதைத்தான் செய்கிறார். அவருடைய கடைசி நாள் வரைக்கும் அந்த விசுவாசத்தை காத்துக் கொள்ளுகிறார்.